வணக்கம் தம்பி தங்கச்சிங்களா. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். தயவு செய்து இந்த வீடியோ முழுசா பாருங்க. இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே 80வது வருஷம் நம்ம எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம். கரெக்டா? நம்மளுக்காக உயிர் இழந்த சுதந்திர வீரர் எல்லாருக்கும் சல்யூட் அடிக்கிறேன். இப்பவும் இந்திய பார்டர்ல நம்ம நாட்டை காப்பாத்துற எல்லா ராணுவ வீரருக்கும் சல்யூட் அடிக்கிறேன். ஆனா இந்த வீடியோ அதுக்கான வீடியோ கிடையாது. நம்ம நாட்டுக்கான வீடியோ. முக்கியமா சில பேருக்கு தலையில ஏற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்த வீடியோ. ஓகேவா? நான் சொல்றது கரெக்டா தப்பான்னு தெரியல. கரெக்டா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. தப்பா இருந்தா இந்த வீடியோ பார்க்காதீங்க. இப்ப விஷயத்துக்கு போலாம். இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேங்க 80வது வருஷம் கொண்டாடிட்டு இருக்கோம். அதுல பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், சிஎம்மா இருக்கட்டும் கொடி ஏத்துவாங்க. கரெக்டா? ஆனா சில பேர் இந்த விஷயத்த டிஆர்பியா மாத்திக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, இன்னைக்கு விஜய் சார் கொடி ஏத்த போனாரு கோட்டைக்கு. அங்கே திரிஷா மேடம் சில பேர் வந்திருந்தாங்க. கரெக்ட் தான். 10 வாட்டி சன் டிவில திரிஷாவ போட்டு, போட்டு, போட்டு காமிக்கிறீங்க. அதுல என்ன யூஸ் இருக்கு? 10 பைசா கூட யூஸ் கிடையாது. நீங்க என்ன போட்டாலும் விஜய் சார் கண்டுக்க போறதில்ல. நாங்களும் கண்டுக்க போறதில்ல. நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறேன். 10 வாட்டி திரிஷாவ போட்டு காமிக்கிறத விட, பெண்கள் பாதுகாப்பு நம்ம நாட்டுல இல்லங்க. விவசாயம் அழிஞ்சுகிட்டு இருக்குங்க. இதெல்லாம் மாறணும். எப்படி மாத்துறது? அது எங்க கிட்டயும், சிஎம் கிட்டயும், பிரைம் மினிஸ்டர் கிட்ட மட்டும் இல்ல. சோசியல் மீடியா, டெலிவிஷன் அவங்க எல்லாருக்கும் முக்கியமான கடமை. 10 வாட்டி திரிஷாவ போட்டு காமிக்கிறத விட, ஜனநாயகத்துல விஜய் சார் பண்ணாருல்ல. இங்க கை வைக்கக்கூடாது, அங்க கை வைக்கக்கூடாது. யாருனா வச்சாங்கன்னா, அப்பா, அம்மா கிட்ட போய் சொல்லுங்கன்னு குழந்தைகிட்ட சொன்னாருல்ல. அந்த மாரி ஏஐ வீடியோவோ, ஏதோ ஒரு வீடியோல 10 வாட்டி போட்டு காமிச்சீங்கன்னா, குழந்தைங்க எல்லாருமே யாருனா தப்பா நடந்தா அவங்க அப்பா, அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க. அதே மாரி நெறைய அட்ஜஸ்ட்மென்ட் நெறைய பெண்களுக்கு தொல்ல குடுக்குற நெறைய பேர் இருக்காங்க. அது சினிமால மட்டும் இல்லங்க. கொத்தனார் வேலை செய்றதுலருந்து எல்லா வேலையிலயும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை இருக்கு. அத பத்தி ஒரு வீடியோ மாரி எடுத்து சன் டிவில 10 வாட்டி போட்டு காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். கரெக்ட்டா? காவிரி தண்ணி குடுக்க மாட்றாங்க. அத பத்தி எதுனா ஒரு விழிப்புணர்வு ஏத்துற மாரி ஒரு வீடியோ போட்டீங்கன்னா, அதுவும் 10 வாட்டி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இது மட்டும் கிடையாதுங்க. நம்ம நாட்டுல ட்ரக்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. பெண்கள்லேருந்து, ஆண்கள்லேருந்து எல்லாம் சிகரெட் பிடிக்கிறாங்க. அத பத்தி நாட்டுல புரியிற மாரி வீடியோ எடுத்து சன் டிவிலயும், சோசியல் மீடியாலயும் போட்டீங்கன்னா, ஒரு புரோஜனம் இருக்கு. இது எதுவுமே பண்ணாம திரிஷா, விஜய், திரிஷா, விஜய்ன்னு 10 வாட்டி போடுறீங்க. இது யாருக்கு யூஸ் இருக்கு? சொல்லுங்க யாருக்கு யூஸ் இருக்கு? யூஸ் கிடையாது. தயவு செய்து இது கலாநிதி மாறன் பார்த்து கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்தா நல்லா இருக்கும். அரசியல் பண்ணலாம். எல்லாத்துலயும் அரசியல் பண்ணக்கூடாது. முக்கியமான தேவைக்கான சோசியல் மீடியாவையும், டெலிவிஷனையும் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கும் யூஸ், நாட்டுக்கும் யூஸ். கரெக்ட்டா? நான் சொல்றது கரெக்ட்டா தப்பான்னு தெரியல. நீங்க எப்படி வேணா புரிஞ்சுக்கங்க. இப்ப விஷயத்துக்கு போலாம். இன்னொன்னு விஷயம். என்னன்னா, நான் இதுவரை இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஸ்டேட்டஸ் வச்சது கிடையாது. வாழ்த்து சொன்னதும் கிடையாது. ஏன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லங்க. அந்த பாதுகாப்ப உருவாக்குவாருன்னு நான் விஜய் சார நம்புறேன். விஜய் சார் அடுத்த இண்டிபெண்டன்ஸ் டேக்குலாம் 1 வருஷம் ஆயிரும் அவங்க ஆட்சியில உட்காந்து. ஆட்சியில உட்கார்ந்து 1 வருஷம் ஆவுறப்பலாம் நம்ம நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு 100% ஆயிரும்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கைய நம்ம விஜய் சார் காப்பாத்துவாருன்னு இப்பயும் நம்பிக்கிட்டு இருக்கேன். என்ன மாரி நம்புற நெறைய பேர் இருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் என்னால முடிஞ்ச இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்கள்.